ஹாய் ஹலோ. இன்னைக்கு பிக்வீன் சேனலில் சுவையான ஒரு மீன் குழம்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ஜிலேபி மீன். இது சாப்பாட்டுக்கும் சரி, டிஃபன் இட்லிக்கும் சரி சூப்பராக இருக்கும். அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு சிலர் இதில் புளி ஊற்றுறதுனால இட்லிக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 1.5 கிலோ ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன். அது ஒரு மீனை ரெண்டாக கட் பண்ணிருக்கேன். தலைவால் 2 பகுதி தான் வரும். ஒரு சில பெரிய மீனில் மட்டும் நடுக்கண்டம் வரும். மற்றபடியாக இது அந்த அளவுக்கு தான், ஒரு 2 பீஸாக வெட்டுற அளவுக்கு தான் மீன். அது 1.5 கிலோ அளவுக்கு எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 400 கிராம் அளவுக்கு வேணும். சின்ன வெங்காயம் போட வரையிலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஒரு 2 கட்டி அளவுக்கு எடுத்து உளிச்சு வச்சுருக்கேன். புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 4-5 பூண்டு பல், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகம் வேண்டாம், ஒரு இந்த அளவு போதும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம், அதுக்கப்புறம் தனி மிளகாய், ஒரு தக்காளி 1 எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளியாக 1 எடுத்திருக்கேன். அதை சுத்தம் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். எனக்கு குழம்பு எவ்வளோ தேவை, அதாவது இந்த 1.5 கிலோ மீனுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த காரம் நான் போட்டுக்கிறேன். 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அல்லது 3. இது ரெண்டும், இது 3 அல்லது 2.5 அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இதை நீங்கள் எண்ணெயில் வதக்கியும் அரைக்கலாம். நான் பச்சையாக அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். மீன் குழம்பை பொறுத்த வரையிலும் மண் சட்டியில் வச்சோம்னா சுவையாக இருக்கும். அதுவும் நல்லெண்ணெயில் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் கணக்கு பார்க்காம கொஞ்சம் விட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. அதனால் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் தாராளமாக. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் மற்றதை கலந்துக்கணும். இப்போ வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் கம்பல்சரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், நம்ம அரைக்கிறதுக்கு பச்சையாக அரைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கிறோம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நீங்கள் போடலனாலும் பரவாயில்ல. இப்போ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டோன்னா தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது கொஞ்சம் சலசலப்பு கொடுக்கும், மீன் குழம்பு ருசியை கொஞ்சம் குறைக்கும். இது நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும் வெங்காயம், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் விட நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. இப்போ நான் 3 பச்சை மிளகாயை சும்மா கீறி விட்டு அதில் சேர்த்துருக்குறேன், ஃப்ளேவருக்காக வேண்டி. நம்ம காரத்துக்கு மற்ற பொடி குழம்பு தூளும் தனி மிளகாய் தூளும் போட்டுட்டோம். இப்போ சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக. அப்புறம் ஒரு கட்டி பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன். தோல் எடுத்துகிட்டு அதை இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நம்ம வதக்குனதுக்கு அப்புறம்தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க சாந்தம் சேர்க்கணும். வெங்காயம் வதங்கிடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே பச்சையாக 1 by 1 போட்டுறக்கூடாது. இப்போ கருவேப்பிலை, மீன் குழம்புக்கு பச்சை கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும் மணமாக. அது ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி அரைக்கிறதுக்கும், இன்னொரு பெரிய தக்காளி இதில் வதக்கிறதுக்கும் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ இது குழம்புக்கு தேவையான உப்பை இப்போ போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும்.
அதனால் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மஞ்சள் பொடி சேர்க்கலனாலும் ஆப்ஷனல், நல்லா இருக்குங்கிறதுக்காக, கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நாம் அந்த மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதோட சேர்த்துக்கணும். தக்காளி ஓரளவு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சதை அப்படியே ராவாக எடுத்து சேர்த்துக்கிறோம். நீங்கள் எண்ணெயில் வதக்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை தண்ணியில் கரைச்சி அப்படியே ஊற்றிக்கலாம். இது புளி தண்ணியோடையே இதை சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம், அதனால் இது எண்ணெயில் ஒரு பெரட்டி கொஞ்சம் நல்லா வதங்க விட்டோம்னா தான் இந்த ரா ஸ்மெல் வந்து போகும். பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்துடலாம். இந்த பச்சையாக அரைச்ச ஸ்மெல் வந்து இப்போ போயிடும். இது கொஞ்சம் போனதுக்கப்புறம் நாம் மிக்ஸி ஜாரை கழுவி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். அந்த பச்சையாக போட்டது வந்து நல்லா எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் போகும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா அடி பிடிச்சிரும் ரொம்ப கெட்டியாக இருந்தால். அதனால் கொஞ்சம் நல்லா ஓரளவு சலசலப்பு வர அளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போனோன்னு தண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். ஃபுல்லாக வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நாம் ஒரு சின்ன அரை மூடி தேங்காயை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து பால் மட்டும் எடுத்துக்கலாம். இது சக்கையோடு ஊற்றணும் அப்படின்னா நல்லா இருக்காது, திப்பியாக தெரியும் குழம்பு, மீன் குழம்பு நைஸாக இருக்காது. அதனால் அடித்து அந்த பாலை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி, முதல் நிலை பால் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கிளறி கொடுத்து அடி பிடிக்காமல் அப்பப்போ எடுத்து கிளறி கொடுத்துடலாம். அந்த எண்ணெய் பிரிகிற வரையிலும் விட்டுட்டு இப்போ புளித்தண்ணியை விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே புளித்தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த எண்ணெய் சைடில் மிதங்குது பாருங்கள். இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சைடு ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் மிதங்கி வருது பாருங்கள், புளியோடு சேர்ந்தது. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் போடுறது, உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது தேங்காய் பால் ஊற்றினோன்னா ஃபினிஷ் ஆகிடும். இப்போ தேங்காய் பால் பாருங்கள், நல்லா சக்கையை ஃபில்ட்ரு பண்ணி முதல் நிலை பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் விட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே நைஸாக அரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம். ஆனால் குழம்பு வந்து நல்லா பார்க்குறதுக்கு அந்த திப்பியாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பால் எடுத்து சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா எல்லாம் செக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுதுங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிரும், மீனை இறக்கிடலாம். இப்போ ஏதாவது உப்பு பத்தலைன்னாலும் பார்த்துக்கலாம். இப்போ வருங்க, நான் எடுத்து வச்சுருக்கிற மீன் 1.5 கிலோ மீனும் குழம்புக்காக தான் யூஸ் பண்ணுறேன், பொரிக்கலை. இது எல்லாத்தையும் அப்படியே லைன் பையாக அடுக்கிக்கலாம். கேப் இல்லாமல் உள்ள அப்படியே குழம்பு மிதக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம். எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் மீன் உள்ள சொருகிடலாம். இவ்வளோ மீனுக்கும் குழம்பு விற்கிறதுனால குழம்பு நல்ல டேஸ்ட் வருங்க. மீனை கம்மியாக போட்டு டேஸ்ட்டு வர்றதை விட நிறைய மீன் போட்டோன்னா அதனோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த குழம்புல இறங்கிடும். அப்போ வந்து நல்லாயிருக்கும். மீன் குழம்பை பொறுத்தவரையிலும் நீங்கள் கடாயிலையும் வைக்கலாம், அல்லது ஒரு பெரிய நல்ல கனமான பாத்திரத்திலையும் வைக்கலாம். ஆனால் மண் சட்டியில் வச்சோன்னா அதனோட டேஸ்ட்டும் சரி மனமும் சரி வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் மீன் குழம்பெல்லாம் மண் சட்டியில் வச்சு பாருங்கள். நிறைய மீன் இருந்ததுனால அடுக்க கொஞ்சம் இதாக இருக்கும். உள்ள இறங்கிடுச்சுன்னா வெந்து வரும்போது கேப் கொடுத்துரும். எல்லாம் அழுத்தி கொடுத்துடலாம். இனி வந்து இப்படி இது பண்ணணுன்னு நம்ம கிளறிக்கி கொடுக்கக்கூடாது, ஏன்னா மீன் உடஞ்சி வந்துடும். அதனால் இதை அழுத்தி அப்படியே விட்டு மூடி போட்டுடலாம்.
இது வந்து மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா அதிகபட்சம் 4 நிமிஷம் அவ்வளோதான். அவ்வளோ நேரம் தாங்க அடுப்பில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணாலும் இது வந்து மண் பாத்திரங்கிறதுனால ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா மீன் குழஞ்சி வந்துடும். அப்புறம் அந்த மண் சட்டியில் இருக்கிற சூடும் இருக்கும்போது மீன் சுத்தமாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் நுரக்கட்டி சுற்றி வர கொதிக்குது பாருங்கள். அவ்வளோதான், ஒரு 2-3 நிமிஷத்துலேயே தயாராகிடுச்சு பாருங்கள். இது சாதத்தோடு எடுத்து ஒரு தலையும் ஒரு வால் பகுதியும் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு சில சமயம் மீன் குழம்பு வந்து டிஃபனுக்கு நல்லா இருக்காதுமாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பச்சையாக அரைச்சி நீங்கள் எண்ணெயில் வதக்கி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இட்லிக்கும் இதே குழம்பு தான் சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பிக்யூயின் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பிக்யூயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.